ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்மீஸோட ஸ்டிச்சிங். ஸோ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. கேன்வாஸ் இல்லாமல் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைனிங் கிளாத், சேம் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் பார்ட்டை அப்படியே வச்சு அதில் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரேஸ் பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச் ஆர் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீஸை வந்துட்டு நீங்கள் லைனிங் மேலே வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயுமே பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் இந்த லைனிங் பார்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தே பின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம பின் பண்ண லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சு ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில். அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது எங்கெல்லாம் பாயிண்டட் கார்னர்ஸ் இருக்கோ அங்கே நீடில் நிறுத்திட்டு அப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் நெக்கோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நாச்சஸ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாச்சஸ் கொடுத்தே ஆகணும். எல்லா கார்னர்ஸ்லையுமே நாச்சஸ் கொடுத்து நீங்கள் டர்ன் பண்ணணும். நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள லைனிங் பார்ட்டை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்கணும். இதுக்கு மேலே ஸ்டிச்சு வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அயன் பண்ணிட்டீங்கனாலுமே சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைடு எல்லாமே 0.25 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னா உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சென்ஸ் நான் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா மேல் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, லைக் லைனிங் சைடு தெரிகிற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஓவர், இதேமாரி தான் ஸ்லீவ்ஸ் அண்ட் பேக் பார்ட்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸில் வந்துட்டு மெயின் பார்ட் மாதிரியே ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி 0.25 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் மாதிரியே பேக் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். பேக் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சு ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ்ஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எடுத்து சென்டர் பின் பண்ணிக்கோங்க. சென்டர் பின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸை வச்சு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு. நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஸ்லீவ்ஸ். நம்ம ஏன்னா கரெக்டாக தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ வச்சு பார்த்துட்டு நீங்கள் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸ்லீவ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் லூஸ் விட்டு தான். லூஸ் விட் மீன்ஸ் ரொம்ப இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாமல் அது என்ன டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்லீவ்ஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடு ஃபிட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ, எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 1 இன்ச்னா 1 இன்ச், 1.5னா 1.5. ஹிப்பு கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ளஸ் சைன் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம கொடுத்த சீம் அலவன்ஸை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், முன்ன பின்ன இல்லாமல். இப்போது சைடு ஸ்லிட்டு நம்ம எவ்வளோ அளவு 1 இன்ச் கொடுத்ததுனால 1/2 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டம்லேயுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டா கமீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபுல் கமீஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்லும் போட்டிருப்பேன், இப்போ லாஸ்ட்லேயும் போடுறேன். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.